நம பார்வதீவதையே அரர் மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமாட்ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியர் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சிந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இது உமாவதி சிவம் சேக்கிழார் புராணத்தில் அருளி செய்த 4வர் துதி. இந்த பாட்டில் மதுரைக்கு எழுந்தருளி பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை நீக்கிய புகழிவேந்தர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளையும், சமணர்கள் கல்லை கட்டி கடலில் போட்டபோது கல்லே தெப்பமாய் மிதந்து கரையேற விட்ட குப்பத்தில் கரையேறிய நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளையும், இறைவனை பித்தா என வைது பாடி வன்தொண்டர் என்னும் பெயரால் அன்போடு அழைத்து ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளையும், திருவாத ஊரில் அவதரித்து அறிவால் சிவம் எனும் நீடித்த புகழை உடைய மாணிக்கவாசக பெருமானுடைய திருவடிகளையும் வாழ்த்தி பாடுறார். இது வழக்கமாக நாம சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். இதில் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை கழல் என்னும் சொல்லாலேயும், நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை அடி என்றும், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை பதம் என்றும், மாணிக்கவாசகருடைய திருவடிகளை தாள் என்றும் குறிப்பிடுகிறார். தமிழ்ல ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்களும் உண்டு, பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லும் உண்டு. இதில் இது முதல் வகை. கழல், அடி, பதம், தாள் இந்த 4 திருவடிகளை குறித்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் உண்டு. திருஞான சம்பந்த பெருமானை பரசமய கோளரி என்பார் திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வம் மாதவ சிவஞான சுவாமிகள். உமாவதி சிவமோ அவரை புகழியர்கோன் என்று ஒரு அரசராக உருவப்படுத்துகிறார். அரசருக்கு இலக்கணம் வீரம். ஒருவருடைய துன்பத்தை போக்கணும்னா முதல்ல அந்த துன்பத்தை போக்கும் அளவுக்கு நமக்கு வீரம் இருக்கணும். அதனால திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை வீரக்கழல் அணிந்த திருவடிகளாக உருவப்படுத்தி கழல் என்னும் சொல்லால் போற்றுகிறார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஆணை நமதென்ற பெருமானே ஒரு பெயர் உண்டு. அடுத்து நாவுக்கரசு பெருமான் தாச மார்க்கத்தை நமக்கு உணர்த்தினார்கள். தன் கடன் அடியேனையின் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் தன்னுடைய திருமுறைகளில் குறிப்பிடுகிறார். அடி என்றால் தாங்குதல்னு ஒரு பொருள் உண்டு. கல்லே மிதப்பாய் கடலில் மிதந்து கரையேறினார். அவர் இறைவனுடைய திருவடிகளை சிரமேல் கொண்டு தாங்கினார். இறைவன் அவரை தாங்கி கடலில் தெப்பமாக மிதக்கச் செய்து கரையேற்றினார். அதனால நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை அடி என்று உருவகப்படுத்தினார். 3வது, இறைவனுக்கு அணுக்க தொண்டராக திகழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அது பதவிகளுக்கெல்லாம் பெரிய பதவி. இந்த பூமிக்கு வந்து அவதரித்த போதும் நம்மை தோழமையாக தந்தனம் அப்படின்னு சிவபெருமானே அவருக்கு எல்லா பதவிகளுக்கும் மேலான உயர் பதவியை கொடுத்தார். அடுத்தது, நிறைவாக அவரை திரும்ப கைலாயத்துக்கு அழைத்த போது தன்னுடைய 2000 தந்தங்களை உடைய ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை அனுப்பி அதில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏறி போகும்போது இந்திரன், மால், பிரமன் இவர்களெல்லாம் அவரை வணங்கி வரவேற்றார்கள்னு சொன்னா எவ்வளவு பெரிய பதவி. அப்படி பெரிய நிலையில் இருந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை பதம் என்னும் சொல்லால் உருவகப்படுத்தினார். 4வது, உலகமே அழிந்த காலத்திலும் அழியாத புகழை உடைய மாணிக்கவாசக பெருமான் இந்த பூமியில் அவதரித்து இறைவனால் திருப்பெருந்துறையில் ஆட்கொள்ளப்பட்ட போது அவருக்கு தீட்சையெல்லாம் செஞ்சுட்டு உடனே சாமியும் கூட வந்தவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க. இவர் மட்டும் தனித்து விடப்பட்டார். இதை என்னையும் இருப்பதாக்கினன்னு மாணிக்கவாசகரே திருவாசகத்துல சொல்றார். அதுக்கப்புறம் என்னால் இந்த உலகத்துல இருக்க முடியாது, என்னை உங்கூடே கூட்டிட்டு போயிருன்னு சொல்லி நமக்கு வழிகாட்ட திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடி அழுது அடி அடைந்தார் என்று வாதவூர் புராணம், திருவிளையாடல் புராணத்திலெல்லாம் நாம பார்க்கிறோம். அந்த முயற்சியை குறிக்கும் வகையில் அவருடைய திருவடிகளை தாள் என்று உருவப்படுத்தினார். அப்போ கழல் என்றால் வீரம். ஞானசம்பந்த பெருமான் வினையை நீக்கினார். ஞானசம்பந்த பெருமானுடைய பதிக பலன் வினை நீக்கம். அடுத்தது, அடி என்றால் தாங்குதல். அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் உயிர்க்கு உறுதி என்று சொல்லப்படுது. 3வது, பதம் என்றால் நிலை, ஒரு பதவின்னு வச்சுக்கலாம். நம்முடைய மேலதிகாரியோடு ஒரு இணக்கமான தொடர்பு, அதை வச்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு நிலை பதவி எல்லாம் கொடுப்பாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்கள் நேயம், அதாவது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்பை அதிகரிக்கக்கூடியது. நிறைவாக தாள் என்றால் முயற்சி என்று பொருள். இறைவனை ஆடி பாடி தொழுது வணங்கி வாழ்த்தி அவன் திருவடியை அடையக்கூடிய குறிக்கோள் நமக்கு இருக்கணும். உயிர்
வழிபாடு என்னும் முயற்சியை ஒளிபாடு இல்லாமல் மேற்கொள்ளணும். இதை எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற துளும்பு கண்ணீருள் ஊழ்கி அழுதடி அடைந்த அன்பர் அடியவர் கடிமை செய்வாம்னு திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த உயிர் வினை தாக்கத்திலேயே இருந்துச்சுன்னா அதால செயல்படவே முடியாது. அப்போ முதல்ல உயிருக்கு வினை நீக்கம் வேணும். வினை நீக்கம் ஏற்பட்டாதான் உயிர் தான் யார் என்பதையும் நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன ஆகணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக பந்தங்களை எல்லாம் விட்டு உயிருக்கு உறுதி தரக்கூடியது இறைவனுடைய திருவடியை அடைதலே அப்படிங்கிற அந்த எண்ணம் மேலோங்கும். அந்த எண்ணமே அதிகமாக ஆக ஆக இறைவனுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு நேயம் அதிகரிக்கும். இந்த நேயம் அதிகரித்து இடைவிடாது செய்யக்கூடிய வழிபாடு என்னும் முயற்சியால் உயிர் முக்தி அடையும் என்பதைத்தான் இந்த நால்வர் துதியில கழல் அடி பதம் தாள் என்னும் 4 சொற்களை கொண்டு நமக்கு உமாவதி சிவம் தெளிவுபடுத்துகிறார். இதை குருமுகமாக கேட்டு உள்ளவாறு உணர்ந்து நாம் நல்லகதி அடைய ஸ்ரீ மகாலிங்க சுவாமியினுடைய திருவருடம், திருவாவூர்துறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானனுடைய குருவருடம் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா.